திரு சரவணன், உங்கள்கிட்டேருந்து தொடங்குறேன். இதில் அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதே போல் எஸ்ஐஆர் எதிர்ப்பு, இந்த இரண்டுமே சுருக்கம் முதல் கட்டத்தில் சொல்லிவிடுங்க. என்ன அடிப்படையில் இந்த எதிர்ப்பு, இந்த விமர்சனம்? ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய கூட்டாளி அதிமுக. அவங்களால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக தேர்தலில் ஒரு நியாயமான முறையில் சந்தித்தால் வெற்றி பெற முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்து, இதே போல் பீகாரில் என்ன செய்தார்களோ அதையே இந்தியா முழுக்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செய்து காட்டிட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கில் இந்த எஸ்ஐஆரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு பேசியதில் நம்முடைய முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போது வாக்காளர் திருத்தம் என்பது தேவையானது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இறந்திருப்பார்கள், இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க, அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணுமா? அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மழை காலத்தில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் ஃபேஸ் பண்ணி அதில் உங்களுக்கு சிக்கலாக இருக்கா? நேரம் அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கா, அல்லது அவங்க கேட்கக்கூடிய விவரங்கள் அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கா? இல்லை, எல்லாமே சிக்கல் தான். ஃபஸ்ட்டு இந்த டைமை சொல்லிடுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை 2024 முடிந்த தேர்தல் முடிந்தவொடனே செய்திருக்கலாமே தேர்தல் ஆணையம். அதை ஏன் கரெக்டாக தேர்தலுக்கு முன்னால் செய்ய வேண்டும் அப்படின்னா, எதிர்கட்சிகளை அரசு தேர்தல் வேலை செய்ய விடாமல் அவர்களை இதில் போட்டு முடக்க முடியுமா அப்படின்றது பாஜகவுடைய. எல்லா கட்சிகளுக்கும் தானே? இல்லை, எல்லா கட்சி கரெக்டு. பாஜக நோக்கம் என்னவா இருக்கு? அதாவது இப்போது பீகார் தான் இதுக்கு ஒரு மாடல். ஏன்னா பீகாரில் என்ன செய்தார்களோ அதைத்தான் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எல்லாத்திலையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பாஜக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, என்ன செய்தாலும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க போவது கிடையாது. அடுத்து பெண்களுடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க போவது கிடையாது. பட்டியலினத்தவர்களுடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க போவது கிடையாது அப்படின்ற அடிப்படையில் பீகாரில் அதை செய்து முடித்திருக்கிறார்கள், வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். 69 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. அதில் 39% யாருன்னு பார்த்தா சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். மற்ற இது பார்த்தா பெண்கள், பட்டியலினத்தவர், அங்கே ஓபிசி, அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுடைய வாக்குகளையும் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். அதே ஃபார்முலாவை இங்கேயும் கொண்டு செய்து சிறுபான்மையினர் வாக்குகளை எப்படியாவது டிலீட் செய்து விட வேண்டும், இந்த இதிலிருந்து நீக்கணும் அப்படின்றாங்க. ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, 2003 இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்துச்சு. அந்த எஸ்ஐஆருக்கு அப்புறமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களெல்லாம் என்னென்ன தகவல்களை கொடுக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கும் பொழுது நாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு 18 வயசு தான் ஆயிருக்கு உங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் வாக்காளர் அப்படின்னா உங்களுடைய தந்தையார் தாயார் 2 பேருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க. எப்படி சாத்தியமாக இருக்கும்? இது எல்லாருக்கும் எப்படி சாத்தியமாக இருக்கும்? நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்கும், மற்ற இடங்களில் இருக்கவங்களுக்கு எப்படி சாத்தியமாக இருக்கும்? பேன் கார்டை ஒத்துக்க மாட்டாங்களா? டிரைவிங் லைசன்ஸை ஒத்துக்க மாட்டாங்களா? மற்ற எல்லா இதுக்கும் இருக்கக்கூடிய ப்ரூஃபை கொடுக்கணும். அந்த ப்ரூஃப்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆதாருக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றது தெரியும். ஆதாரை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய வாதத்தை வச்சாங்க. உச்சநீதிமன்றம் சமட்டி அடி கொடுத்துச்சு, இல்லை ஆதாரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னாங்க. ஆதாரை ஏற்றுக்கொண்டதுனால தான் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் பேர் அங்கே பீகாரில் சேர்ந்தாங்க. இல்லை அப்படின்னா 80 லட்சம் பேர் அங்க பீகார்ல காணாம போயிருப்பாங்க. அதையே இங்கே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தீவிர வாக்காளர் பட்டியல், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல், இந்த திருத்த பணிகள் இருக்கு இல்லையா, இதை மேற்கொள்ளக்கூடியது தேர்தல் ஆணையம். நீங்க பாஜகவுக்கு ஆதரவான சதி திட்டம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம். அப்சல்யூட்லி இல்ல தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அதுதான் அதிமுக என்ன நினைக்கிறது அப்படின்னா, நம்ம எதுக்கு போய் தேர்தல் மக்களை சந்தித்து போய் எதுக்கு இதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணணும்? பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கூட்டாளி தேர்தல் ஆணையம் நம்மோடு கை சேர்ந்து விடும், அதை வைத்துக்கொண்டு செய்யலாம். இப்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, இறந்து போனவர்களை எல்லாம் தான் நீக்கியிருக்கோன்னாங்க. இறந்து போனவர்களை திரு யோகேந்திர யாதவ் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரு. என்ன செய்தது தேர்தல் ஆணையம்? இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, ஓட்டு திருட்டு, பீகாரில் நடந்தது ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறார். அப்போ என்ன செய்திருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம்? இது 2 வகையா பார்க்கலாம். ஒன்று, இது உண்மையான குற்றச்சாட்டு. இது உண்மையான குற்றச்சாட்டு அப்படின்னா
ஜனநாயகமே இல்ல. இந்தியாவில் ஜனநாயகம் செத்து போய்விட்டது. பாஜக ஒரு ஏதேச்சதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இது உண்மை இல்லை. இல்ல இதை வந்து பாஜக உண்மை இல்லைன்னு சொல்லுது. தேர்தல் ஆணையம் ஓட்டு திருட்டு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன செய்திருக்க வேண்டும்? இது சாதாரண குற்றச்சாட்டா? ஒரு தேச துரோகத்திற்கு ஈடான குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை ஏன் கைது செய்யல? அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையா தேர்தல் ஆணையம்? நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க. நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னா தைரியம் இருக்கா யாருக்காவது? கைது செய்யுங்க அவரை. இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்கள்லையும் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களில் இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. அது ஃபேக்சுவலாக இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இருக்கணுங்கிறதுல இதை வந்து உங்களுடைய முகவர்கள் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளுடைய முகவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை செக் பண்ண போகிறீங்க. எங்கே தவறு நடந்துடும்? நீங்கள் சரியாக இருந்துட்டா தவறுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அது அந்த நீங்கள் சொல்கிறதே வந்து எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் சரியாக இருந்து விட்டீர்கள் என்றால் பிரச்சனை இல்லையே அப்படின்றீங்க. ஐயா அது அப்படி இருக்கவே கூடாதுன்றோம். இது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுத்தி இருக்க வேண்டும். இது வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து சரியாக செயல்பட வேண்டும். இப்படித்தான் அற்பத்தனமாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கவங்களா பேசிட்டு இருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இல்ல சரவணா, நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க. இப்படி ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சதி இருக்குன்னு சொன்னா அதை தடை செய்ய வேண்டிய அல்லது அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அதுதான் எல்லாமே நடந்துராதே. இன்னைக்கு கூட்டத்துல அதையும் சுட்டிக்காட்டி முதல்வர் பேசினார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் நம்பரிங் அரௌண்ட் 2 lakhs. அது எங்க இந்தியாவிலே எங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ இவர்களுடைய அந்த மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு திருட்டின் மூலமாக இங்கே ஆட்சியை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அடைய போகக்கூடிய தோல்விக்கு காரணம் தேடுகிறார் முதலமைச்சர்னு பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக செய்து வரக்கூடிய துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் எது அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை வந்து வரவேற்றிருப்பது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவங்க நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நிலைப்பாட்டையே அதிமுக எடுக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்க இல்லை. இது இரண்டாவது, இன்னைக்கு அது தொடர்பா அவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கிறாரு. 4ஆம் தேதியிலிருந்து, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு போய் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை கண்காணித்து மாவட்ட செயலாளரோட இணைந்து முழுமையாக செய்து முடிக்கணும், இந்த விவரங்களை தலைமை கழுத்து கொடுங்க அப்படின்னா அவங்களும் பேரலா நாங்க ட்ராக் பண்றோம், இதுல சேர்ந்து பணியாற்றோம்ங்கிற இடம் தானே வருது இல்லையா? வரவே. அதாவது இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு தீமையானதுன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். பீகார்ல அந்த 69 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுல 33% யார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள், முக்கியமா பெண்கள். இவர்களுக்காக எல்லா எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்குது. ஆனா பாஜகவிற்கு காவடி தூக்கி கொண்டு அது சரிதான், ஆமா சிறுபான்மையினரை நீங்க வந்து ஓட்டு போட விடாம பண்ணுங்க, நாங்கள் கைகொட்டி சிரிப்போம், அதற்கு வரவேற்போம், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து அப்படின்னு சொல்லலாம். அவங்க நாளைக்கு உங்க கூட்டணி கட்சிகளை பார்த்து இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ஏன் நாம இடம் பயன்படுத்த முடியும்? இங்க இந்த கூட்டணியில யாரும் எந்த ஒரு இன சிறுபான்மையினருக்கோ இல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ எதிராக செயல்படக்கூடிய கட்சியிலே ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையில இங்க யாரும் இல்லையே. அரசியல் ரீதியாகவும் நீங்க சில விமர்சனங்கள் வச்சிருக்காரு முதலமைச்சர், அதை பத்தி பேசலாம். சிவசங்கரி, இந்த எஸ்ஐஆரை அதிமுக வரவேற்க